மோதிய விஜய் அண்ட் தனுஷ் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 முறை விஜய் அண்ட் தனுஷ் படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதன் முறையாக விஜய் அண்ட் தனுஷ் படங்கள் எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002 தமிழ் புத்தாண்டுக்கு. இதுல விஜய்க்கு தமிழன் படமும் தனுஷ்க்கு துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் பிரியங்கா சோப்ரா ஆகியோர் நடிச்ச தமிழன் படம் ஏப்ரல் 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே தனுஷோட துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ தமிழன் வேஸ் துள்ளுவதோ இளமை அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட துள்ளுவதோ இளமை படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2003 நடக்குது. இதுல தனுஷ்க்கு காதல் குண்டேன் அப்படிங்கிற படமும் விஜய்க்கு புதிய கீதை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் மீரா ஜாஸ்மின் ஆகியோர் நடிச்ச புதிய கீதை மே 8ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவும் அவரோட அண்ணன் கார்த்திக் ராஜாவும் சேர்ந்து இசையமைச்சிருந்தாங்க. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த ஜூலை மாசமே தனுஷ் சோனியா அகர்வால் ஆகியோர் நடிச்ச காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆச்சு. செல்வராகவன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், பெங்காலி அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணாங்க. சோ புதிய கீதை வேஸ் காதல் கொண்டேன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட காதல் கொண்டேன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் தனுஷ் அண்ட் விஜய் படங்களோட அடுத்த மோதல் 2003 செப்டம்பர்ல நடக்குது. இதுல விஜய்க்கு திருமலை படமும் தனுஷ்க்கு திருடா திருடி படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் சாயா சிங் ஆகியோர் நடிச்ச திருடா திருடி செப்டம்பர் 5ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. தனுஷோட கரியர்லயே இது ஒரு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறமா தான் தனுஷ்க்கு ரசிகர்கள் ரொம்ப அதிகமானாங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர மன்மதராசா பாட்டு அந்த டைம்ல வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அந்த பாட்டுக்காகவே நிறைய பேர் தனுஷோட ஃபேனா மாறினாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்த மாசமே விஜய் ஜோதிகா ஆகியோர் நடிச்ச திருமலை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. விஜயோட கரியர்ல இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறமா தான் விஜய் ஒரு மாசான ஆக்ஷன் ஹீரோவா மாறினாரு. அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ திருமலை வேஸ் திருடா திருடி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2004 ஜூலைல நடக்குது. இதுல விஜய்க்கு மதுரை படமும் தனுஷ்க்கு சுல்லான் படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் சிந்து தொலானி ஆகியோர் நடிச்ச சுல்லான் ஜூலை 23ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. தனுஷோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல மாசா இருந்தாலும் இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த மாசமே விஜய் சோனியா அகர்வால் ஆகியோர் நடிச்ச மதுரை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ மதுரை வேஸ் சுல்லான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட மதுரை படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2005 பொங்கலுக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு திருப்பாச்சி படமும் தனுஷ்க்கு தேவதையை கண்டேன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜய் த்ரிஷா ஆகியோர் நடிச்ச திருப்பாச்சி ஜனவரி 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை கன்னடம், தெலுங்கு, பெங்காலி அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணாங்க. அதே நாளையே தனுஷோட தேவதையை கண்டேன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் திருப்பாச்சி அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜயோட திருப்பாச்சி படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் அதே 2005ஆம் வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு சிவகாசி படமும் தனுஷ்க்கு அது ஒரு கனாக்காலம் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. விஜய் அசின் ஆகியோர் நடிச்ச சிவகாசி நவம்பர் 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 150 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த நாளே தனுஷ், பிரியாமணி ஆகியோர் நடிச்ச அது ஒரு கனாக்காலம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ அதனால இந்த மோதல்ல விஜயோட சிவகாசி படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2006 டிசம்பர்ல நடக்குது. இதுல விஜய்க்கு போக்கிரி படமும் தனுஷ்க்கு திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், ஸ்ரீயா சரண், பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடிச்ச திருவிளையாடல் டிசம்பர் 15ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே விஜய், அசின், பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடிச்ச போக்கிரி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 200 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ இங்க போக்கிரி, திருவிளையாடல் அப்படின்னு 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப போக்கிரி படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2007 தீபாவளிக்கு நடக்குது. இதுல தனுஷ்க்கு பொல்லாதவன் படமும் விஜய்க்கு அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், திவ்யா ஆகியோர் நடிச்ச பொல்லாதவன் நவம்பர் 8ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே நாள் விஜய், ஸ்ரீயா சரண், நமிதா ஆகியோர் நடிச்ச அழகிய தமிழ் மகன் படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் இந்த படத்துல முதலாக இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ பொல்லாதவன் வேஸ் அழகிய தமிழ் மகன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட பொல்லாதவன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2008 ஏப்ரல்ல நடக்குது. இதுல விஜய்க்கு குருவி படமும் தனுஷ்க்கு யாரடி நீ மோகினி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், நயன்தாரா ஆகியோர் நடிச்ச யாரடி நீ மோகினி ஏப்ரல் 4ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே விஜய், த்ரிஷா ஆகியோர் நடிச்ச குருவி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ குருவி வேஸ் யாரடி நீ மோகினி அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட யாரடி நீ மோகினி படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2009 பொங்கலுக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு வில்லு அப்படிங்கிற படமும் தனுஷ்க்கு படிக்காதவன் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. விஜய், நயன்தாரா ஆகியோர் நடிச்ச வில்லு ஜனவரி 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 2 நாளையே தனுஷ், தமன்னா ஆகியோர் நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ வில்லு வேஸ் படிக்காதவன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட படிக்காதவன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட
படங்களோட அடுத்த மோதல் 2009 டிசம்பர்ல நடக்குது. இதுல விஜய்க்கு வேட்டைக்காரன் படமும் தனுஷ்க்கு குட்டி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் அனுஷ்கா ஆகியோர் நடிச்ச வேட்டைக்காரன் டிசம்பர் 18ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனி இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அடுத்த 3 வாரத்திலேயே தனுஷ் ஸ்ரீயாசரன் ஆகியோர் நடிச்ச குட்டி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. சோ குட்டி வேஸ் வேட்டைக்காரன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட வேட்டைக்காரன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2011 பொங்கலுக்கு நடக்குது. இதுல தனுஷ்க்கு ஆடுகளம் படமும் விஜய்க்கு காவலன் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் டாப்ஸி ஆகியோர் நடிச்ச ஆடுகளம் ஜனவரி 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் இசையில இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே அந்த டைம்ல பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதே நாள்ல விஜய் அசின் ஆகியோர் நடிச்ச காவலன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ ஆடுகளம் வேஸ் காவலன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் அதே 2011 அக்டோபர்ல நடக்குது. இதுல விஜய்க்கு வேலாயுதம் படமும் தனுஷ்க்கு மயக்கமென்ன அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் ஹன்சிகா ஜெனிலியா ஆகியோர் நடிச்ச வேலாயுதம் அக்டோபர் 26ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே தனுஷ் ரிச்சா ஆகியோர் நடிச்ச மயக்கமென்ன படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. இருந்தாலும் வேலாயுதம் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல வேலாயுதம் படம் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2013 ஜூலையில் நடக்குது. இதுல விஜய்க்கு தலைவா படமும் தனுஷ்க்கு மரியான் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் பார்வதி திருவோத் ஆகியோர் நடிச்ச மரியான் படம் ஜூலை 19ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 3 வாரத்திலேயே விஜய் அமலாபால் ஆகியோர் நடிச்ச தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை தமிழ்நாட்டுல லேட்டா தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. சோ தலைவா வேஸ் மரியான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2017 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல விஜய்க்கு மெர்சல் படமும் தனுஷ்க்கு வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் அமலாபால் கஜோல் ஆகியோர் நடிச்ச VIP 2 ஆகஸ்ட் 11ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த அக்டோபர் மாசமே விஜய் காஜல் அகர்வால் சமந்தா ஆகியோர் நடிச்ச மெர்சல் படம் ரிலீஸ் ஆச்சு. அட்லி டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துல விஜய் 3 வேடங்கள்ல நடிச்சு மாஸ் காட்டியிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம விஜயோட கரியர்லயே முதன்முறையாக 200 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணது இந்த படம் தான். சோ மெர்சல் வேஸ் VIP 2 அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட மெர்சல் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2018 நடக்குது. இதுல விஜய்க்கு சர்க்கார் படமும் தனுஷ்க்கு வடச்சென்னை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் நடிச்ச வடச்சென்னை அக்டோபர் 17ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ண இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த 3 வாரத்திலேயே விஜய் கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்ச சர்க்கார் படம் ரிலீஸ் ஆச்சு. AR முருகதாஸ் டைரக்ஷன்ல 3வது முறையா விஜய் நடிச்ச இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ வடச்சென்னை வேஸ் சர்க்கார் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2019 அக்டோபர்ல நடக்குது. இதுல விஜய்க்கு பிகில் படமும் தனுஷ்க்கு அசுரன் படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் மஞ்சு வாரியர் ஆகியோர் நடிச்ச அசுரன் அக்டோபர் 4ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே அக்டோபர் மாசம் 25ஆம் தேதியில விஜய் நயன்தாரா ஆகியோர் நடிச்ச பிகில் படம் ரிலீஸ் ஆச்சு. அட்லி இயக்கத்துல விஜய் 3வது முறையா நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம முதன்முறையாக 300 கோடியை வசூல் பண்ண விஜய் படம் இதுதான். சோ பிகில் வேஸ் அசுரன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2022 மார்ச்ல நடக்குது. இதுல விஜய்க்கு பீஸ்ட் படமும் தனுஷ்க்கு மாறன் படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் மாளவிகா மோகனன் ஆகியோர் நடிச்ச மாறன் மார்ச் 11ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த மாசமே விஜய் பூஜா ஹெக்டே ஆகியோர் நடிச்ச பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா கிடைச்சாலும் வசூல் ரீதியா பார்க்கும்போது இந்த படம் 250 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ பீஸ்ட் வேஸ் மாறன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட பீஸ்ட் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2023 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜய்க்கு வாரிசு படமும் தனுஷ்க்கு வாத்தி படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் நடிச்ச வாரிசு ஜனவரி 11ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் மிக்ஸ்டா கிடைச்சாலும் வசூல் ரீதியா பார்க்கும்போது இந்த படம் 300 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த மாசமே தனுஷ் சம்யுக்தா ஆகியோர் நடிச்ச வாத்தி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் ரிவ்யூஸ் மிக்ஸ்டா தான் கிடைச்சது. ஆனா வசூல் ரீதியா பார்க்கும்போது இந்த படம் 118 கோடி வசூல் பண்ணி இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கு. சோ வாரிசு வேஸ் வாத்தி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா வசூல் ரீதியா பார்க்கும்போது விஜயோட வாரிசு படத்துக்கு தான் வசூல் அதிகம். அடுத்ததா 2015 ஒரு முறை தனுஷ் அண்ட் விஜய் படங்கள் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல விஜய்க்கு புலி படமும் தனுஷ்க்கு தங்க மகன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் ஸ்ருதிகாசன் அன்சிகா ஆகியோர் நடிச்ச புலி அக்டோபர் 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. இருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 100 கோடி அப்படிங்கிறதுனால இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சிருக்கு. அடுத்த டிசம்பர் மாசமே தனுஷ் சமந்தா எமி ஜாக்சன் ஆகியோர் நடிச்ச தங்க மகன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ புலி வேஸ் தங்க மகன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே சுமாரா தான் ஓடி இருக்கு.